நான் அவங்களோட பையன் தான். என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, உண்மையை உறக்க சொல்லும். இப்போ 21 விஜய் அவர்கள் மாநாடு வந்து மதுரையில் நடந்துருந்துச்சு. அந்த மாநாட்டில் வந்து நிறையவே கான்ட்ரவர்சிகள். ஒரு பைப் வந்து கார் மேலே விழுந்தது, ஒரு கொடிக்கம்பு கார் மேலே விழுந்தது. அது போக பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருந்து மக்கள் எல்லாருமே தரையில் வலிச்சிருந்த அந்த தார்பாலின் எடுத்து தலையில் போத்திட்டு இருந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். நியூஸ் சேனல் வந்து அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன நடக்கு, அங்க நடக்கிறது மட்டும்தான் தப்புங்கிற மாதிரி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இடையில பார்த்தா முக்தார் வந்து எடுத்துட்டு போயிட்டு பைப்ல தண்ணி வரல, பாத்ரூம்ல தண்ணி வரல, குடிக்கிற தண்ணி வரல. அவர் தண்ணி வரல. தண்ணி வரலையா? தண்ணி வரலையா? வருது பாருங்க. சீக்கிரம் நின்றோம். தண்ணி வரலன்னு சொல்றாரு. அந்த இடத்துல தண்ணி வரல அப்படிங்கிறாரு. ஆனா அந்த பைப்பை திறக்கும் போது தண்ணி வருது. அங்க வருது, இங்க வருதா? சார் அங்கேயும் தண்ணி வருது, இங்கேயும் தண்ணி வருது. அவன் மெதுவா வருது. மெதுவா வருது சார். அப்போ வரலன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவரோட எண்ணமும் என்னவா இருக்கு, தண்ணி வரல, மக்கள் அவதிப்படுறாங்க, தண்ணி வரலங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, விஜய் அவர்களுக்காண்டி ஒரு ரேம்ப் வாக் ஒரு இது போட்டு வச்சிருந்தாங்க. இதுதான் வந்து இப்போ ரொம்பவே ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. அந்த ரேம்ப் வாக்ல ஏறின அந்த இளைஞர்களை அந்த பாடி கார்ட்ஸ் வந்து தடுத்தாங்க. நிறைய பேர் வந்து நின்று அவர் கூட போட்டோஸ் எடுத்தாங்க. நிறைய பேரை தடுத்தாங்க. அந்த மாதிரி தடுக்கப்பட்ட ஒரு இளைஞர் வந்து ஒருத்தர் வந்து மேலே வரும்போது ஒரு பாடிகார்டு இவர் மேலே விழுந்துருவாராங்கிற இதில் பாடிகார்டு வந்து அவரை வந்து புஷ் பண்ணி விட்டாரு. என் பேர் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா சரவணம்பக்கம் கிராமம். நான் கோயம்பேட்டில் வந்து அவர் வந்து கீழே விழல. அந்த பேரிகார்டு வந்து இரும்பு வேலி போட்டிருந்தாங்க. அந்த இரும்பு வேலியை பிடிச்சி அவர் நிற்கிறத வந்து அந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரியுது. என் பேர் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா சரவணம்பக்கம் கிராமம். நான் கோயம்பேட்டில் வந்து 4 வருஷமாக பட் இப்போ என்ன ஒரு கேஸ் நடந்திருக்குன்னா, அந்த விழுந்த இளைஞர் ஒருத்தர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வேற யாரும் இல்லை, இது நான் தான். நான் ரேம்பட் மேலே ஏறி ஓடும் போது பவுன்சர் என்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிட்டு உடனே நான் கெட்டியமா கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. தேவையில்லாத பேக் கமெண்ட்லாம் தளபதியை பற்றி பண்ணாதீங்க சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். கேஸ் கொடுத்தது இன்னொருத்தர். இப்போ தாவேக்கா தலைவர் ரேம்ப் வாக் வரும்போது ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல வந்து அங்கங்கே சில காயங்கள் இருக்குது. அதனால சம்பந்தப்பட்ட அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் மேலையும் அந்த பாடிகார்ட்ஸ் மேலையும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன். அது என்னன்னா, அந்த இளைஞரை தள்ளி விட்டு அவர் உடல் அளவிலையும் மனதளவிலையும் பெரும் பாதிப்புக்குள்ளாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு உடம்புல வந்து அங்கங்கே சில காயங்கள் இருக்குது. இப்போ என்னன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ரேம்ப் வாக் போட்டிருக்காங்க. அதை மீறி ஒரு ஆள் வரும்போது அது வந்து, அதாவது இது உங்களுக்கான தடுப்பு. இந்த தடுப்பை மீறி நீங்க வரும்போது நீங்க அப்ப தெரிஞ்சுதானே வர்றீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், பாடிகார்ட்ஸ் பக்கத்துல போட மாட்டாங்க அப்படின்னு தெரியும், தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலை வந்து, அதாவது நான் இந்த பவுன்சர்ஸ் பிளஸ் பாடிகார்ட்ஸ் 2 பேருமே ஒரே மாதிரி. அவங்களோட வேலை என்னன்னா, ஒரு பொருளையோ இல்லை ஒரு நபரையோ அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆளை பாதுகாக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. அப்போ அவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறத அவங்க பார்ப்பாங்க. நீங்க ஓடி வர்றீங்க, நீங்க சப்போஸ் அவர் மேல நீங்க போய் விழுறீங்க, அவரும் கீழே விழுறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு எதுவும் அடிபடக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ இதுல 2 கான்ட்ரவர்சி என்ன ஆச்சுன்னா, உண்மையிலேயே விழுந்த அந்த பையன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கல, ஒரு இன்ஸ்டா வீடியோல வந்து அவன் பேசியிருக்கான். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வேற யாரும் இல்லை, இது நான் தான். நான் ரேம்பட் மேலே ஏறி ஓடும் போது பவுன்சர் என்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிட்டு உடனே நான் கெட்டியமா கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. தேவையில்லாத பேக் கமெண்ட்லாம் தளபதியை பற்றி பண்ணாதீங்க சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் தான் வந்து உண்மையிலே விழுந்தேன். அந்த இன்னொரு பையன் வந்து அது வந்து விழுந்தேன்னு சொல்றது வந்து முற்றிலுமான பொய் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் போக என்னை வந்து கொஞ்சம் தள்ளி தான் விட்டாங்க. நான் வந்து அந்த கம்பியை பிடிச்சி நின்றுட்டேன், நான் விழலாம் இல்லை அப்படின்னு. பட் ஒரு அம்மா வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. என்னோட பையன் தான் விழுந்தான், நான் அவனை போகாதான்னு சொன்னேன், விஜய் நம்பி போனான், இப்படி விழுந்து இப்படி இதாயிடுச்சு, அடிபட்டுருச்சு, இப்போ அவனுக்கு யார் பதில் சொல்லுவா, விஜய்ன்னு சுத்துனா அப்படி இப்படி சொல்லி அந்த அம்மா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையனே முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து என்னைய தள்ளிலாம் விடலை, நான் கீழெல்லாம் விழலை, எங்கள் அம்மாவை யாரும் அப்படி பேச வச்சுருக்காங்க,
நான் வந்து அங்கே மாநாட்டுக்கு போனேன், ஆனால் அது வேற ஆளு, நான் இல்லை, நான் கீழே விழுந்தது நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். என்னன்னா, என்னை தள்ளி விட்டுட்டாங்க, எனக்கு வந்து உடல் அளவிலையும் மனதளவிலையும் பாதிப்பு ஏற்பட்டது, இதுக்கு வந்து விஜய் அவர்கள் மேலேயும் அந்த பாடிகார்டு மேலேயும் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம். ஓகேவா? ஒரு பொலிட்டிக்கல் கேமில் விஜய் அவர்களை பகடக்காயாவும் அந்த பகடக்காய பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு சோல்ஜர்ஸ், இப்போ கிங் இங்கே இருக்காங்கன்னா இதை சுற்றி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த சோல்ஜர்ஸையும் அடித்தா தான் அந்த கிங்கை அடிக்க முடியும். ஸோ சோல்ஜர்ஸ் மேலேயும் கேஸு, கிங் மேலேயும் கேஸு. இப்போது அங்கே வந்திருந்தது உண்மையாகவே விஜயோட ரசிகர்களாக இருந்தால், நீங்கள் பேரிகேடை தாண்டி போய் நீங்கள் ஒரு தப்பு பண்ணதுனால தான் உங்களுக்கு அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பையனோ அந்த அம்மாவோ உண்மையிலேயே விஜய் ரசிகரா அப்படிங்கிறது தெரியாது. அந்த அம்மா இருக்காது, அந்த பையன் உண்மையிலே விஜய் ரசிகரான்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே அந்த கீழே விழுந்த பையன், அதாவது கீழே விழலை, அந்த புஷ் பண்ணப்பட்ட பையன், அவன் வந்து இன்ஸ்டாலையோ இதுலேயோ வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த பையன் வந்து சொன்னது வந்து முற்றிலும் உண்மை. ஏன்னா அதே ட்ரெஸ்ஸு, அதே ஹேர் ஸ்டைலு, நீங்கள் பார்த்துக்கிட்டாலே தெரியும், சேம் டு சேம். ஆனால் இந்த பையனுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பையன் போய் கேஸ் கொடுத்து நான் தான் அதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதில் உண்மை என்ன அப்படிங்கிறது மக்களாகிய எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துக்கிட்ட, அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேவா? இதில் என்ன பொலிட்டிக்கல் கேம் நடக்கு அப்படின்னு. நம்ம இவர் ராஜ்மோகன் அவரெல்லாம் பேசியிருந்தாரு, டோல்கேட்லேயே மறித்து இது பண்ணுறாங்க, மாநாட்டுக்கு போக விடலை, நிறைய இடத்துல வந்து பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். அதாவது ஒரு மாநாடு நடந்தால் அதால் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்கான். மாநாடு அனுமதி விஷயத்திலே 24ஆம் தேதி 21ஆம் தேதின்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்குது. இந்த மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட போகிறது அவரோட தொண்டர்கள், அவரோட ரசிகர்கள், அவரை பார்க்கணும்னு வரக்கூடிய மக்கள். அவங்க டைமும் சொல்லிட்டாங்க 4 மணிக்குன்னு. அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க காத்திருந்துருக்காங்க. அவங்களுக்கான டாய்லெட் வசதி, தண்ணீர், குடிநீர் எல்லாமே வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக அங்கே ஒரு ஸ்டால்ஸ் போட்டு சாப்பாடெல்லாம் விற்றாங்களாம். அதெல்லாம் டபுள் மடங்கு ரேட்டில் விற்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே வந்து கட்சிக்காரங்க பண்ணலை. வெளியூர் வியாபாரிகள் வந்து பண்ணும்போது, ஒரு இடத்துல ஸ்டால் போட்டு பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ரேட் அதிகமாக தான் வச்சு விற்பாங்க. ஸோ அதில் வந்து யாரும் பொறுப்பு இல்லை. ஒரு 4 மணிக்கு மீட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு மதியத்துக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னா, வெயிலோட தாக்கத்தில் ஒரு 3 மணிக்கு வந்திருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சார். மீட்டிங் முடிஞ்சு ஒரு 6:30 7 மணிக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் வந்து வெளியூர்லேருந்து வர்ற மக்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்காகவும் விஜய் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயமும் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் பக்கத்தில் இப்போ அவர் வந்து இப்போ அரசியல் என்ட்ராக இருக்கிறதுனால வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹேட்ஸ் இது டிவிஷன் இருக்கு. இதே மற்ற அரசியல் தலைவர்கள் பக்கத்தில் வந்து பிளாக் ஹேட் டிவிஷனு இல்லை போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரி போகும்போது அவங்க தள்ளி இருக்கும்போது அவங்க மேலே போய் கேஸ் கொடுக்க முடியுமா? அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அப்போ வந்து நாங்கள் இவரை பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை, இவரோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சோன்னு சொல்லும்போது அங்கே ஒன்றுமே பேச முடியாது. ஸோ அந்த நபர், அந்த சகோதரர் இந்த விஷயங்களில் வந்து யாரோட தூண்டுதல் இதை பண்ணாரோ அவர்களுக்காக நீங்கள் பேசுனதுனால நீங்கள் இப்போ வந்து கோடிக்கணக்கான நீங்கள் இவ்வளோ நாள் ரசித்த ஒரு நபரை நீங்களே வந்து அசிங்கப்படுத்துறீங்க. ஸோ அவர் வந்து அவரோட முடிவை மாற்றிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உங்கள் உண்மை என்ன? உண்மையை உறக்கச் சொல்வோம். நன்றி.